நான் சின்ன பொண்ணா இருந்தப்போ மேசியா வலிகளுக்கும் துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. மக்கள் சொல்றபடி அது நீங்க தானா? நீங்க எப்ப அதை செய்வீங்க? பரலோக ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தி அறிவிக்க நான் இங்கு வந்திருக்கிறேன். அந்த ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. அந்த ராஜ்யம் கூடிய விரைவில் வரப்போகிறது. அங்க ஆமா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த ராஜ்யத்தை மக்கள் அணுகிறதுக்கு நான் வழியா இருக்கேன். நான் நாசரேத்தின் இயேசு. இவங்கெல்லாம் என்னோட மாணவர்கள். என்கிட்ட பணம் எதுவும் இல்ல. உங்க ஊழியத்துக்கு என்னால நன்கொடை எதுவும் தர முடியாது. என் குடும்பத்துக்கு என்னால சோறு போட முடியல. அதுதான் எனக்கு வேணும். நீங்க ஏன் கூட நண்பர்கள் கூட உணவை பகிர்ந்துக்க விரும்புறேன். சாப்பிடலாம், ஆனா என்கிட்ட உணவு எதுவும் இல்ல. எங்களுக்கு கூட இல்ல. நாங்க அதை கொண்டு வந்திருக்கோம். உங்க கதை என்ன? நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டீங்க. அது உண்மை இல்ல. எங்க கிட்ட பணம் உணவும் காலி ஆயிடுச்சு. என் குட்டி பொண்ணு ரிபேக்காவோட விழா எலும்புகள் அவளோட தோல் மேல தூக்கிட்டு தெரியறது என்னால பார்க்க முடிஞ்சது. திரத்தனா கிராமத்துல என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தான். அவனும் மோசமான நெருக்கடியில இருந்தான். தனியா பயணம் செஞ்சுட்டு இருந்த ஒரு யூதரை நாங்க தாக்கணும். அந்த ஆள் திருப்பி தாக்கினா நண்பன் தீஷன் அவனை அடிச்சு கீழே தள்ளி அவன் தலைய பாறையில மோதனா. அவன் இறந்திருப்பான்னு நான் நினைச்சேன். அனதூத் பட்டணத்துல அழகு வியாபாரிங்க கிட்ட விற்கிறதுக்காக அந்த யூதனோட உடமைகளை நண்பன் தீஷன் எடுத்துக்கிட்டான். நான் வடக்குல இருக்கிற ரோமானிய புறக்காவல் நிலையத்துக்கு போய் குதிரையை விற்கணும்னு இருந்தேன். ஆனா 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அது என்ன தூக்கி எரிஞ்சு என் காலை உடைச்சிடுச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த யூத நிர்வாணமாவும் தனியாவும் இறந்து போய் சடலமாவும் சாலையில இருக்கிற மாதிரி நினைப்புக்கு வரும். அவன் இறந்து போகல. யாரோ ஒருத்தர் வந்து அவனுக்கு உதவி செஞ்சார். அவன் சாகல. ஏன் எனக்காக? எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க கால்ல விழுகிறாங்களே. ஏன்னா ஆண்டவர் ஆரோக்கியமானவங்களை விட நோயாளிகளை தான் அதிகமா தேடி போவார்னு நமக்கு தெரியும். இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துல ஆடு மேய்க்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். வரவேற்கிறேன். மேய்ப்பர்களுக்கு என் இதயத்துல விசேஷ இடம் இருக்கு. இப்ப உங்க மந்தைய மேய்க்கிறது யாரு? என்னோட சகோதரன். நாங்க முறை எடுத்துட்டு மேய்ப்போம். எத்தனை ஆடுகள்? 100 இருக்கும். போதுகிறே. அதுல ஒண்ணு வழி தவறி போச்சுன்னா என்ன செய்வீங்க? நிச்சயமா அதை ஒண்ணு தேடி போவேன். ஆனா மத்த 99 என்ன பண்ணுவீங்க? அதுங்களை அப்படியே விட்டுடுவேன். ஒரு ஆட்டை கூட என்னால எடுக்க முடியாது. ஒருவேளை அதை கண்டுபிடிச்சிட்டா நான் அதை என் தோல் மேல வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வருவேன். வழி தவறி போன ஒரு ஆடை தேடுறதுக்காக மேய்ப்பன் தன்னோட 99 ஆடுகளை மலையில விட்டுட்டு போறான். உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட வார்த்தைகளை நம்ப. ஜெப ஆலயத்திற்கு திரும்ப. அவருடைய வார்த்தையை தேடு. எனக்கு படிக்கவே தெரியாது. அப்ப சத்தமா வாசிக்கிற வார்த்தையை கேளு. அது உன் இதயத்துல கிரியை செய்யட்டும். நடக்கிறது என்னன்னு பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மத்தவங்க கிட்ட சொல்ல.